ஒரு வெயில் நிறைந்த காட்டில் சிட்டுக்குருவி கிளியை மடக்கி மற்றும் கழுகு சறுக்கி ஒரு விருந்துக்கு உயரமான மரத்திலிருந்து மாம்பழங்களை சேகரிக்க முடிவு செய்கின்றன. உற்சாகத்துடனும் உறுதியுடனும் அவர்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். சிறுவி முன்னே விரைகிறது மற்றும் தற்செயலாக ஒரு ஒட்டும் சிலந்தி வலையில் சிக்கிக் கொள்கிறது. ஃப்ளாப் ஒரு வேடிக்கையான கதையுடன் சிலந்திகளை திசை திருப்புகிறது. அதே நேரத்தில் கிளைட் சிறுவியை கவனமாக அவிழ்க்கிறது. பொறுமை மற்றும் குழுப்பணியின் முக்கியத்துவத்தை மூவரும் கற்றுக்கொள்கிறார்கள். குழு ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை எதிர்கொள்கிறது. கீழே ஒரு பிரகாசமான நதி. ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே சிறுவியை பாதுகாப்பாக கடக்க உதவுவதன் மூலம் ஊசலாடும் கொடியின் பாலத்தை உருவாக்க அவர்கள் இணைந்து பணியாற்றுகிறார்கள். மாம்பழ மரம் மிக உயரமாகவும் அதன் கிளைகள் சற்று சாய்ந்து காணப்படுகிறது. கிளைட் சென்று மாம்பழங்களை எடுக்க முயற்சிக்கிறது. ஆனால் கிளைகள் பலவீனமாக இருப்பதால் பிரச்சனையாகிறது. அருகிலுள்ள குரங்குகளை சிற்பி கவனிக்க பிளாப் அவர்களுடன் நட்பாக கதையாற்றுகிறது. குரங்குகள் மகிழ்ச்சியுடன் மாம்பழங்களை கீழே தூக்கிவிடுகின்றன. மூவரும் மகிழ்ச்சியுடன் பழங்களை சேகரிக்கிறார்கள். மூவரும் பழங்களுடன் திரும்பி விருந்து கொண்டாடுகிறார்கள். தோழமை மற்றும் ஒற்றுமையை சிறப்பித்துக் கொண்டு மூவர் சந்தோஷமாக சூரியன் மறையும் போது ஓய்வெடுக்கிறார்கள். மாலையில் திரும்பும் போது ஒரு பளபளப்பான நீரோடையை சந்திக்கின்றனர். ஆனால் சிற்பி தவறி நீரில் விழுகிறது. கிளைட் அதை மீட்கிறது. பிளாப் உற்சாகமாக கூச்சலிடுகிறது. அவர்கள் மீன்களை ரசித்துக் கொண்டு பயணத்தை தொடர்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒளிரும் தீப்பொறிகள் காட்டை ஒளிமயமாக்குகின்றன. பிளாப் ஒரு பாடலை பாட தீப்பொறிகள் நடனமாடுகின்றன. சிற்பி சுறுசுறுப்பாக குரல் கொடுக்க கிளைட் ஆழ்ந்த ஓசையுடன் சேர்க்கிறது. ஒரு பழமையான மரத்தின் துளையிலே மூவரும் பிரகாசமான பொருட்கள் நிறைந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். சிற்பி ஒரு முத்து பிடிக்கிறது. பிளாப் ஒரு பழைய இறகை காணுகிறது. கிளைட் ஒரு நக்ஷகு போன்ற பந்தை கண்டுபிடிக்கிறது. அவர்கள் அடுத்த சாகசத்துக்கு திட்டமிடுகிறார்கள். ஒற்றுமை இருக்கிற இடத்தில் வெற்றி உறுதியாக இருக்கும் என மூவரும் உணர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் மேலும் சாகசங்களுக்கு பறக்கின்றனர்.